அலாவுதீனும் அற்புத விளக்கும். அரேபியன் டெசர்ட்ல ஒரு காலத்துல ஒரு ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யத்துல தையல் வேலை செய்யறவரும் அவர் பையன் அலாதீனும் இருந்தாங்க. அலாதீன் எப்பவும் அவனோட நண்பன் அபு கூட விளையாடிட்டே இருப்பான். எதிர்பாராத விதமா அவனுக்கு 16 வயசு இருக்கும்போது அவங்க அப்பா இறந்துட்டாரு. அம்மா, நான் கடையில வேலை செஞ்சு பணத்தை சம்பாதிக்க முயற்சி பண்றேன், நீங்க கவலைப்படாதீங்க. அதனால அலாதீன் அவனோட அப்பாவோட கடையில வேலை செய்ய ஆரம்பிச்சான். ஒரு நாள் ஒரு புது மனிதன் அந்த கடைக்கு வந்தாரு. ஹலோ அன்பான அலாவுதீன், உங்க அப்பா இறந்த விஷயத்த நான் கேள்விப்பட்டேன். அந்த சமயத்துல நான் ஊர்ல இல்ல. நான் உங்களை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. நீங்க யாரு? நான் உன்னுடைய தாய் மாமா. பல வருஷங்களுக்கு முன்னாடியே நான் வெளியூருக்கு போயிட்டேன். ஓ மாமா, உங்களை பத்தி எங்க அப்பா சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இங்க நான் உனக்கு ஒரு ரகசிய இடத்தை காட்டத்தான் வந்திருக்கேன். அங்க நிறைய புதையல் இருக்கு. என் கூட வா, நான் உனக்கு காட்டுறேன். என்ன புதையலா? கண்டிப்பா வர, வாங்க போலாம். அலாதீன் அவர் கூட தன்னோட பயணத்தை ஒட்டகத்துல தொடர்ந்தான். பல நாட்கள் அவங்க பாலைவனத்துல பயணம் செஞ்சாங்க. கடைசியா குறுகலா போற 2 மலைக்கு நடுவுல பயணம் செஞ்சாங்க. ஒரு வழியா நாம வந்துட்டோம். நெருப்பு பத்த வைக்கணும், அதனால கொஞ்சம் விறகு கொண்டு வா. நெருப்பு பத்தி எரியும் போது அந்த மனிதர் ஒரு பவுடரை அது மேல தெளிச்சாரு. அதுக்கப்புறம் மந்திர வார்த்தைகளை சொன்னாரு. பூமியில இருந்து சத்தம் வந்து அது பிளந்தது. தரைக்கு அடியில இருந்து ஒரு மார்பிள் ஸ்டோன் ரிங்கோட வெளியே வந்தது. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத, நான் சொல்றத மட்டும் செய். இந்த கல்லுக்கு கீழே தான் புதையல் இருக்கு. அது உனக்கு சொந்தமாக போகுது. அதனால நான் சொல்ற மாதிரி இப்போ நீ செய்யணும். முதல் விஷயமா இந்த மோதிரத்தை எடுத்துக்க. அலாதீன் அந்த மோதிரத்தை எடுத்துக்கிட்டான். அந்த கல் நகர்ந்து வழி விட்டது. அவங்க உள்ள போறதுக்கு படிகள் தெரிஞ்சது. இந்த படிகளோட முடிவுல நீ வந்ததுக்கான பலனை அடைய போற. உள்ள போய் நீ எதையும் தொட்டுடாத. அப்படி தொட்டா நீ தற்காலிகமா இறக்க வேண்டி இருக்கும். நீ சேர வேண்டிய இடத்தை அடையிற வரைக்கும் நடந்துகிட்டு. அங்க ஒரு விளக்கு இருக்கும். அதுக்கு தேவையான எண்ணெயை கொண்டு போய் அந்த விளக்கை என்கிட்ட கொண்டு வா. இந்த மோதிரம் உன்னை ஆபத்துல இருந்து காப்பாத்தும். அலாதீன் ரொம்ப ஜாக்கிரதையா தங்க சுவர்களை தொடாம உள்ள இறங்கி போனான். உள்ள போனதும் பழங்கள் இருக்கிற மரங்களை பார்த்தான். இது பார்க்கும் போதே அவ்வளவு சுவையா இருக்கு போல இருக்கே. அலாதீன் பசியோட இருந்தான். அத பார்த்ததும் அவனால அத பறிக்காம இருக்க முடியல. அவன் ஆப்பிள பறிச்ச உடனே அது ரூபியா மாறிடுச்சு. அடேங்கப்பா! திராட்சைகளை பறிச்சதும் அது முத்துக்களா மாறிடுச்சு. அதே மாதிரி நிறைய பழங்களை அலாதீன் பறிச்சான். அப்போதான் அவன் அந்த விளக்க பார்த்தான். அதுல இருந்து எண்ணெயை கீழே ஊத்திட்டு பழங்களோட அத வச்சான். மந்திரவாதி மாமா இருக்கிற இடத்தை நோக்கி அலாதீன் நடக்க ஆரம்பிச்சான். வா அலாவுதீன், அந்த விளக்க என்கிட்ட கொடு. என் கையில தான் பொருள் இருக்குல்ல, வந்து உதவி பண்ணுங்க மாமா. தேவையில்லாம பேசாத. அத முதல்ல என்கிட்ட கொடு, இல்லனா எப்பவும் நீ இங்கேயே இருக்க வேண்டியதா போயிடும். அவர் கோவப்பட்டு மந்திர வார்த்தைகளை சொல்லி அந்த கல்லை மூட வச்சிட்டாரு. அலாதீன் அந்த குகைக்குள்ளேயே மாட்டிக்கிட்டான். மாமா, மாமா, என்ன வெளியே கூட்டிட்டு போங்க மாமா, மாமா. நான் இவரை கண்டிப்பா நம்பியிருக்கவே கூடாது. அலாதீன் பல நாட்களா உட்கார்ந்து அழுதுகிட்டே இருந்தான். யாராவது வந்து காப்பாத்த மாட்டாங்களான்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தான். ஓ, யாராவது என்ன இங்க இருந்து வெளியே கொண்டு போங்க, தயவு செஞ்சு யாராவது உதவி பண்ணுங்க. அவனோட விருப்பத்தை சொல்லிக்கிட்டே அலாதீன் அவனோட மோதிரத்தை தொட்டான். ஆச்சரியப்படுற விதமா அலாதீன் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டான். இவ்வளவு நாளா நீ எங்க போயிருந்த அலாதீன்? நான் உன்னை எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். அலாதீன் எல்லா கதைகளையும் சொன்னான். அப்புறம் அந்த புதையலையும் அம்மா கிட்ட காட்டினான். இந்த விளக்கு ரொம்ப பழசா இருக்கே. விளக்க சுத்தம் பண்றதுக்காக அதை தொடச்சாங்க. ஆனா தொடச்சதுக்கு அப்புறம் அதுல இருந்து ஒரு பூதம் வந்தது. நான் வந்துட்டேன். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. அந்த விளக்கு உங்க கிட்ட இருக்கிற வரைக்கும் நான் உங்க அடிமை. அலாதீனா அவனோட அம்மாவும் பயந்துட்டாங்க. அலாதீன் அம்மா தனக்கு பசிக்கிறதாவும் உணவு வேணும்னு சொன்னாங்க. உடனடியா ஜீனி டைனிங் டேபிள்ல நிறைய தட்டுக்களை பரப்பி வச்சுது.
ஒவ்வொரு தட்டிலையும் ருசியான உணவு இருந்தது. வறுத்த கோழி, கேக், பட்டர் ரோஸ்ட், இப்படி பல இருந்தது. அலாதீனும் அவனோட அம்மாவும் வயிறு நிறையிற அளவுக்கு சாப்பிட்டாங்க. மார்க்கெட்ல தட்டுக்களை வித்து வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கினாங்க. ஒரு நாள் அலாதீன் அபுவோட கடை வீதியில நடந்து போனான். அப்போதான் அந்த அறிக்கைய அவன் கேட்டான். எல்லா கடைகளையும் அடைங்க, சாலையில எதுவும் இருக்கக்கூடாது. நம்முடைய இளவரசி இப்போ இங்க வர போறாங்க. இளவரசியா? அவங்கள நான் பார்த்ததே இல்லையே. இன்னைக்கு அவங்கள எப்படியாவது பார்த்தே ஆகணும். அலாதீன் அங்கிருந்த பேரல்ஸ்க்கு நடுவுல ஒளிஞ்சுக்கிட்டான். அப்போ இளவரசி அந்த வழியில வந்தாங்க. அவங்க திரைகளுக்கு நடுவுல பார்த்தாங்க. அலாதீன் அவங்களோட அழகுல மயங்கி போனான். ஆஹா, இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையே. நான் இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்கணும். தன்னோட புது காதல் பத்தி வீட்டுக்கு போனதும் தன்னோட அம்மா கிட்ட சொன்னான். ஒரு இளவரசிய கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி உன்னால எப்படி யோசிக்க முடிஞ்சது? இத அவங்க கேட்டாங்கன்னா உன்னை அடிச்சிருவாங்க. எல்லாத்துக்கும் நான் தயாரா தான் இருக்கேன். நீங்க இப்பவே அரண்மனைக்கு போங்க. ஏன் சார்பில் உங்ககிட்ட பொண்ணு கேளுங்க. அவங்களுக்கு பரிசா கொடுக்க நகைகளை கொண்டு போங்க. அம்மா அந்த நகைகளை ஒரு பட்டு துணியில மடிச்சாங்க. அந்த இடத்துல அமைஞ்சிருக்கிற அரண்மனைக்கு போனாங்க. அரண்மனையில இருந்த வீரர்கள் அவங்கள வழிமறிச்சாங்க. ஆனா ராஜா அந்த பட்டு துணியில இருக்கிறத பார்க்க ஆர்வமா இருந்தாரு. அவங்கள உள்ள வர சொல்லுங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி அரசரே. என் பையனுக்கு உங்களோட பொண்ண கல்யாணம் பண்ணி குடிப்பீங்களா? என் பையன் உங்க பொண்ண பார்த்ததும் காதலிக்க ஆரம்பிச்சிட்டான். உங்க பையன மாதிரி வசதி இல்லாதவன் கூட என் பொண்ணு வாழ்ந்தா அது அவளுக்கு அவமானம் இல்லையா? சரி, அதை விடுங்க. உங்க பட்டு துணியில நீங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்க? அந்த துணியோட முடிச்ச அவித்து அதுல இருக்கிற அற்புதமான நகைகளை காமிச்சாங்க. என் வாழ்க்கையில இவ்வளவு அழகான ஜெம்ஸ நான் பார்த்ததே இல்ல. ரொம்ப அற்புதமா இருக்கு. ஆனா உங்க வேண்டுதலை நான் ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி உங்க பையன் தன்னை நிரூபிக்கிறதுக்காக 40 கோல்டன் ட்ரீஸ ஒரே ஜெம்ஸ்ல கொண்டு வரணும்னு அவன்கிட்ட சொல்லுங்க. அதை எடுத்துட்டு 2 அடிமைகள் நல்ல துணிகளை போட்டுட்டு இங்க வரணும். அப்படியே செய்ற அரசே. அம்மா வீட்டுக்கு போய் அலாதீன் கிட்ட எல்லா கண்டிஷன்ஸையும் சொன்னாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. அலாதீன் விளக்க தேய்ச்சு அரசர் கேட்டத கொண்டு வர சொல்லி உத்தரவு போட்டான். பூதம் வீடு முழுக்க அடிமைகளை நகைகளோட வர வச்சுது. சுல்தான் கிட்ட இதை கொண்டு போங்க. இந்த முறை நிச்சயமா அவர் மனசு மாறிடுவாரு. அலாதீனோட தாயார் உடனடியா அரண்மனைக்கு போய் பரிசு பொருட்களை கொடுத்தாங்க. மறுபடியும் நீங்க என்ன ஆச்சரியப்படுத்திட்டீங்க. ஆனா உங்க பையனுக்கு என் பொண்ணை நான் கட்டி கொடுக்கணும்னு அவன் ஒரு பெரிய அரண்மனைய கட்டணும். அம்மா உடனே வீட்டுக்கு போய் அரசன் சொன்னத அலாதீன் கிட்ட சொன்னாங்க. அலாதீன் விளக்க தேய்ச்சு தனக்கு தேவையான விருப்பத்தை சொன்னான். ஒரே நாள்ல அழகான அரண்மனைய கட்டுச்சு. அரசரோட ஜன்னல் வழியாவே அதை பார்க்க முடிஞ்சுது. அரண்மனையில இருந்து அரசரோட கோட்டைக்கு ஒரு கார்பெட்டை விரிச்சுது. அற்புதம் ஜீனி. நான் அணிய ஆடம்பரமான உடைகளும் அங்க போறதுக்கு அழகான குதிரையும் வேணும். உங்க விருப்பம் என்னவோ அதுபடியே நான் செய்யறேன். ஜீனி அவனுக்கு அற்புதமான உடைய கொடுத்தது. அலாதீன் அரண்மனைக்கு ஒரு அழகான வெள்ளை குதிரையில போனான். உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீ உன் திறமைய நிரூபிச்சிருக்க. என் பொண்ண உன் மனைவியை அடைய உனக்கு எல்லா தகுதியும் இருக்கு. சீக்கிரமே நான் அந்த அறிவிப்பை வெளியிடுறேன். கல்யாண ஏற்பாடுகளை நீ கவனி. அலாதீனும் இளவரசியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ராஜ்யமே சந்தோஷத்தால நிரம்பி வழிஞ்சுது. இந்த கல்யாணத்தால அலாதீன் எல்லா ஊர்லயும் பிரபலமானான். அலாதீனுக்கு கல்யாணம் ஆனதையும் திடீர்னு பணக்கார ஆனதையும் நினைச்சு ஆச்சரியப்பட்டான். இந்த பையன் அந்த குகையில இருந்து எப்படி தப்பிச்சு வந்தான்னு தெரியலையே. எனக்கு கிடைக்க வேண்டிய விளக்கால தான் அவன் இந்த அளவுக்கு பணக்காரனா இருக்கணும். அவனுக்கு நான் ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுக்கறேன். மந்திரவாதி அலாதீனோட ராஜ்யத்துக்கு போனான். தான் விளக்கு வைக்க வந்திருக்கத அவன்கிட்ட சொன்னான். அலாதீனோட அரண்மனைக்கு நிறைய சலுகைகளோட போனான். அந்த நேரத்துல அலாதீன் அரண்மனையில இல்ல. உங்களோட பழைய விளக்க என்கிட்ட கொடுத்து தாராளமா நீங்க புது விளக்க வாங்கிக்கலாம். அலாவுதீன் கிட்ட புது விளக்கு வாங்கினா அவர் ரொம்பவே சந்தோஷப்படுவாரு. அந்த பழைய விளக்கையே அவர் பல காலமா பயன்படுத்திட்டு இருக்காரு. மந்திர விளக்க மந்திரவாதி கிட்ட கொடுத்து புது விளக்க வாங்கிக்கிட்டாங்க. உடனடியா மந்திரவாதி அந்த விளக்க தேய்ச்சி ஜீனிய வர வச்சான். உங்க விருப்பம் என்னன்னு சொல்லுங்க. விளக்கு உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் நான் உங்க அடிமை.
இந்த கோட்டையையும் அழகான இளவரசியையும் பாலைவனத்தை விட்டு ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போயிடு. இந்த கோட்டையை யாரும் பார்க்க கூடாது. ஒரே நொடியில அரண்மனை காணாம போயிடுச்சு. அரசர் ஜன்னல் வழியா அலாதீனோட அரண்மனை காணாம போனத பார்த்தாரு. அலாதீன உடனடியா கூட்டிட்டு வர சொல்லி அழைப்பு விடுத்தாரு. உன்னோட மந்திரத்தால நான் என் மகளையே இழக்க வேண்டியதாயிடுச்சு. இன்னும் 4 நாளைக்குள்ள அவளை நீ இங்க கூட்டிட்டு வரணும், இல்ல நான் உன் தலைய எடுத்துடுவேன். நான் அவளை நிச்சயமா கண்டுபிடிப்பேன். நான் உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன். அலாதீன் அந்த ராஜ்யத்துக்குள்ளேயே 3 நாட்களா சுத்தி சுத்தி வந்தான். ஆனா இளவரசிய அவனால கண்டுபிடிக்க முடியல. அந்த மோதிரத்தோட உதவியால மட்டும்தான் என்னால அவளை கண்டுபிடிக்க முடியும். நான் இளவரசிய உடனே பார்க்கணும். உடனே அவனோட அரண்மனைக்கு போனான். அந்த பாலைவனத்துல ஒரே ஒரு அரண்மனை தான் இருந்தது. இளவரசி இருக்கிற அறை பக்கமா அவன் எட்டி பார்த்தான். ஒருத்தர் அன்பா கட்டி தழுவுனாங்க. இளவரசி நடந்த எல்லா விஷயங்களையுமே சொன்னாங்க. நீ கவலைப்படாத. இங்கிருந்து போறதுக்கான ஏற்பாடுகளை நான் பண்றேன். என்னோட அற்புத விளக்கு எனக்கு திரும்ப கிடைக்கும். அலாதீன் இளவரசியோட காதுல ஏதோ சொல்லி ஒரு போஷன் பாட்டில கொடுத்தான். இந்த மருந்தால அவனை சுயநினைவு இல்லாம பண்ண முடியும்னு சொன்னான். அலாதீன் திரைக்கு பின்னால மறைஞ்சிருந்து எல்லாத்தையும் பார்த்தான். மந்திரவாதி அரண்மனைக்குள்ள வந்தான். நீங்க வந்துட்டீங்களா முஸ்தபா? நான் உங்களுக்காக ஒரு புது ஜூஸ பண்ணிருக்கேன், எனக்காக குடிங்களே. அப்படியா? இந்த சமயத்துக்காக தான் நான் பல வருஷங்களா காத்துக்கிட்டு இருந்தேன். அதை என்கிட்ட கொடு. ஒருவேளை அது விஷமா இருந்தாலும் அதை குடிக்க நான் தயாரா இருக்கேன். இளவரசி அதை ஒரு கிளாஸ்ல ஊத்துனாங்க. அதுல அந்த மருந்தையும் கலந்தாங்க. அதுக்கப்புறம் மந்திரவாதி அந்த ஜூஸ குடிச்சான். என்னன்னு தெரியலையே, சுத்தமா இந்த இடம் முழுக்க இருட்டாயிடுச்சு. மந்திரவாதியோட கண்கள் மெல்ல மெல்ல மூட ஆரம்பிச்சு அவன் டேபிள் மேல விழுந்தான். அலாதீன் உடனடியா அந்த மந்திரவாதியோட உடையிலிருந்து அந்த விளக்கை எடுத்தான். சொல்லுங்க சொல்லுங்க, என்ன வேணும்னு சொல்லுங்க. விளக்கு உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் நான் உங்க அடிமை. இந்த அரண்மனையோட சேர்த்து எங்களையும் சுல்தானோட அரசவைக்கு நீ கொண்டு போகணும். இந்த மோசமான மந்திரவாதியை எங்கேயாவது பாலைவனத்துல தூக்கி போட்டுட்டு வா. அவன் திரும்ப நாட்டுக்குள்ள வரத்துக்கான வழிகளே இருக்க கூடாது. ஜீனி அவன் சொன்னதை செஞ்சுது. அலாதீனோட ராஜ்யம் மறுபடியும் தொடங்கிடுச்சு. அலாதீனோட தைரியத்தை பார்த்து அரசர் தன்னோட கிரீடத்தை அவனுக்கு கொடுத்தாரு. அலாதீனுக்காக அங்க ஒரு பெரிய விழாவே கொண்டாடப்பட்டது. அதுக்கப்புறம் அங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க.